ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மலர் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து 2 எடிட்டோரியல்ஸை ரொம்ப டீட்டெயில்ஸா ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா அனலைஸ் பண்ண போறோம். இது ஒரு குட்டியான பிரேக் டவுன் தான். ஆனா தினமும் வரக்கூடிய எடிட்டோரியல்ஸோட ஒரு மிக விரிவான பிரேக் டவுன் நம்மோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல கிடைக்கும். அந்த வெப்சைட்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அடிப்படையாக கொண்டு எடிட்டோரியல் ஒவ்வொரு ஃப்ரேஸாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் எல்லாமே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டின்ஸும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்கும். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதோட மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் தினசரி டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் PDFs ப்ரொவைட் பண்றாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த PDFs நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் புரியலனா எப்ப வேணாலும் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 முறை கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணுங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுனா ஜஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி வாங்க, இப்ப நாம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். பேபி பேட், குழந்தைகளை வைத்து ஒரு தூண்டல். ஆன் தி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ். ஆந்திர பிரதேச அரசாங்கம் குடும்பங்களுக்கு முன்மொழிந்துள்ள சலுகைகள் குறித்து. இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹேவிங் மோர் சில்ட்ரன் வில் கீப் புவரர் விமென் அவுட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான சலுகைகள் ஏழை பெண்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுத்துவிடும். இந்த தலைப்பிலுள்ள பேட் என்றால் மீன் பிடிக்க வைக்கும் தூண்டில், இரை என்று அர்த்தம். அதாவது மக்களை ஈர்க்கும் ஒரு விஷயம். Departing from decades of family planning policies in India, இந்தியாவில் பல தசாப்தங்களாக இருந்த குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கைகளிலிருந்து விலகி தி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹாஸ் ப்ரப்போஸ்ட் நியூ இன்சென்டிவ்ஸ். ஆந்திர பிரதேச அரசாங்கம் புதிய சலுகைகளை முன்மொழிந்துள்ளது. ஃபார் ஃபேமிலிஸ் இன் த ஸ்டேட் டு ஹேவ் 3 or more children. மாநிலத்தில் உள்ள குடும்பங்கள் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக. இந்த வாக்கியத்தில் டிபார்ட்டிங் என்றால் விலகிச் செல்வது என்றும் இன்சென்டிவ்ஸ் என்றால் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் என்றும் அர்த்தம். The state's total fertility rate has dropped. மாநிலத்தின் மொத்த கருவுறுதல் விகிதம் குறைந்துள்ளது. From around 3 in the 1990s to 1.5 today. 1990களில் சுமார் 3ஆக இருந்ததிலிருந்து இன்று 1.5ஆக. Well below the replacement rate of 2.1. இது 2.1 என்ற மாற்று விகிதத்தை விட மிகவும் குறைவாக உள்ளது. As well as the national average. மேலும் தேசிய சராசரியை விடவும் குறைவாக உள்ளது. இங்கே total fertility rate என்பது ஒரு பெண் தன் வாழ்நாளில் பெறும் குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கை ஆகும். ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்பது ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறை சரியாக ஈடு செய்ய தேவையான பிறப்பு விகிதம் ஆகும். According to some projections, சில கணிப்புகளின்படி nearly a quarter of the state population will be elderly by the mid-century. இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மாநில மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கால் பகுதியினர் முதியவர்களாக இருப்பார்கள். Resulting in a smaller workforce. இதன் விளைவாக உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை குறையும். Relative to the old age dependency burden. முதியவர்களை சார்ந்திருக்கும் சுமையுடன் ஒப்பிடுகையில். இந்த வாக்கியத்தில் projections என்றால் கணிப்புகள் என்றும் டிபெண்டன்சி பர்டன் என்றால் வேலை செய்யாமல் பிறரை சார்ந்திருக்கும் சுமை என்றும் அர்த்தம். But while South India is aging faster than the North, ஆனால் வட இந்தியாவை விட தென்னிந்தியா வேகமாக வயதாகிக் கொண்டிருக்கும் நிலையில் the evidence for cash incentives leading to larger families. பண சலுகைகள் பெரிய குடும்பங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்பதற்கான சான்றுகள் and doing so without significant socio-economic trade-offs is weak. மேலும் குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் பொருளாதார சமரசங்கள் இல்லாமல் இது நடக்கும் என்பதற்கான சான்றுகள் பலவீனமாகவே உள்ளன. இதில் ட்ரேட்-ஆஃப்ஸ் என்பது ஒரு நன்மையை பெற இன்னொரு நன்மையை விட்டுக் கொடுப்பது அல்லது சமரசம் செய்வது என பொருள்படும். At present,
தற்போது ஆந்திர பிரதேஷ் has proposed 30,000 rupees for a third child and 40,000 rupees for a fourth. ஆந்திர பிரதேசம் மூன்றாவது குழந்தைக்கு 30,000 ரூபாயும் நான்காவது குழந்தைக்கு 40,000 ரூபாயும் வழங்க முன்மொழிந்துள்ளது. 1,000 rupees monthly for 5 years. 5 ஆண்டுகளுக்கு மாதம் 1,000 ரூபாய். Free education until the age of 18. 18 வயது வரை இலவச கல்வி. Provisions for mothers to work from home. தாய்மார்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கான வசதிகள். Enhanced funding for the தல்லிக்கு வந்தனம் scheme. தல்லிக்கு வந்தனம் திட்டத்திற்கான மேம்படுத்தப்பட்ட நிதி, which currently pays 15,000 rupees per child for school attendance. இந்த திட்டம் தற்போது பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 15,000 ரூபாய் வழங்குகிறது. Longer maternity leave. நீட்டிக்கப்பட்ட மப்பேறு விடுப்பு. And other அங்கன்வாடி and child care support. மற்றும் பிற அங்கன்வாடி மற்றும் குழந்தை பராமரிப்பு ஆதரவுகளையும் அரசு முன்மொழிந்துள்ளது. இங்கே மெட்டர்னிட்டி லீவ் என்றால் குழந்தை பிறக்கும்போது பெண்களுக்கு வழங்கப்படும் மப்பேறு விடுப்பு என்று அர்த்தம். While one-time payments may encourage some families, ஒரே முறையாக வழங்கப்படும் தொகைகள் சில குடும்பங்களை ஊக்குவிக்கலாம் என்றாலும், to have children earlier than planned, திட்டமிட்டதை விட முன்னதாகவே குழந்தைகளை பெற்றுக்கொள்ள, evidence from India and around the world indicates, இந்தியா மற்றும் உலகெங்கும் உள்ள சான்றுகள் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், that they rarely produce large or sustained increases in fertility. இவை கருவுறுதல் விகிதத்தில் பெரிய அளவிலான அல்லது நிலையான அதிகரிப்பை ஏற்படுத்துவது அரிது என்பதே. இந்த வாக்கியத்தில் sustained என்றால் தொடர்ந்து இருக்கும் அல்லது நிலையான என்று அர்த்தம். People in the state are having fewer children. மாநிலத்தில் மக்கள் குறைந்த அளவே குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் பெரும்பாலும் housing and private education have become more expensive. ஏனெனில் பெரும்பாலும் வீட்டு வசதி மற்றும் தனியார் கல்வி ஆகியவை மிகவும் விலை உயர்ந்ததாக ஆகிவிட்டன. Stable employment is accessible later rather than sooner. நிலையான வேலைவாய்ப்பு என்பது சீக்கிரமாக கிடைக்காமல் தாமதமாகவே கிடைக்கிறது. And aspirations around children's quality of life have expanded. மேலும் குழந்தைகளின் வாழ்க்கை தரம் குறித்த எதிர்பார்ப்புகளும் விரிவடைந்துள்ளன. இங்கே ஸ்டேபிள் எம்ப்ளாய்மெண்ட் என்றால் நிலையான வேலை என்றும், ஆஸ்பிரேஷன்ஸ் என்றால் எதிர்பார்ப்புகள் அல்லது ஆசைகள் என்றும் அர்த்தம். The proposed incentives are unlikely to offset the 18-year cost of raising one additional child. முன்மொழியப்பட்ட சலுகைகள் கூடுதலாக ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான 18 ஆண்டுகளுக்கான செலவை ஈடுகட்ட வாய்ப்பில்லை. Even under optimistic assumptions about public provisions. அரசாங்க வசதிகள் குறித்து மிகவும் நேர்மறையான அனுமானங்களை வைத்து பார்த்தால் கூட. இதில் offset என்றால் ஒன்றை இன்னொன்றால் ஈடுகட்டுவது என்றும், optimistic assumptions என்றால் நேர்மறையான அல்லது நம்பிக்கையான அனுமானங்கள் என்றும் அர்த்தம். The state government has also said, மாநில அரசும் கூறியுள்ளது, that it wants to double women's labor force participation. பெண்களின் தொழிலாளர் படை பங்களிப்பை இரட்டிப்பாக்க விரும்புகிறதாக, which is antithetical to having more children with the existing social infrastructure. தற்போதுள்ள சமூக கட்டமைப்புடன் ஒப்பிடும்போது இது அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முற்றிலும் முரணானது. இங்கே லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்பது வேலை செய்யும் அல்லது வேலை தேடும் மக்களின் சதவீதமாகும். என்றால் முற்றிலும் முரணான அல்லது எதிரான என்று அர்த்தம். Indeed, உண்மையில் France and the Nordic states were able to maintain this two-pronged success only by investing heavily in universal childcare, flexible working arrangements, paid parental leave, high-quality public schooling, and legal protections against career penalties that mothers are at risk of. இதில் two-pronged என்றால் இருமுனை, அதாவது இரண்டு இலக்குகளையும் அடைவது என்றும், career penalties என்றால் வேலை அல்லது பதவியில் ஏற்படும் பின்னடைவுகள் என்றும் அர்த்தம். Otherwise, இல்லையெனில், as is already prevalent in India, இந்தியாவில் ஏற்கனவே பரவலாக இருப்பது போல, mothers end up absorbing more unpaid care work. தாய்மார்கள் சம்பளமில்லாத பராமரிப்பு பணிகளை அதிகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். And cannot enter the workforce. மேலும் அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாமல் போகலாம். இதில் prevalent என்றால் எங்கும் பரவலாக இருக்கும் என்று அர்த்தம். Crucially, மிக முக்கியமாக, the economics of the proposed incentives, முன்மொழியப்பட்ட சலுகைகளின் பொருளாதாரம், are more likely to influence poorer households seeking immediate cash. உடனடி பணத்தை எதிர்பார்க்கும் ஏழை குடும்பங்களை அதிகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. Leading to an uncomfortable possibility. இது ஒரு சங்கடமான சாத்தியத்திற்கு வழிவகுக்கலாம். The state modestly increasing the size of economically vulnerable families without guaranteeing adequate long-term support for child development. குழந்தைகளை
குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான போதுமான நீண்டகால ஆதரவை உருத்தரவு வழங்காமலேயே இங்கே இக்கனாமிக்கலி வல்னரபிள் என்றால் பொருளாதார ரீதியாக பலவீனமான அல்லது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய என்று அர்த்தம். ஃபைனலி, இறுதியாக ஈக்கலாஜிக்கல் கன்சர்ன்ஸ் சச் அஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணீர் பற்றாக்குறை போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சினைகளும், அர்பன் கன்ஜெஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங், நகர்ப்புற நெரிசல், கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி ஆகியவையும் will also be tested in the long term, நீண்ட கால அடிப்படையில் சோதிக்கப்படும். இதில் அர்பன் கன்ஜெஷன் என்றால் நகர்ப்புறங்களில் ஏற்படும் மக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் என்று அர்த்தம். While the southern states are anxious about population-based delimitation, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தென் மாநிலங்கள் கவலையில் உள்ள நிலையில், asking families to alter personal decisions about having children, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பான தனிப்பட்ட முடிவுகளை மாற்றுமாறு குடும்பங்களை கேட்பது, to address a problem of constitutional design, ஒரு அரசியலமைப்பு வடிவமைப்பு பிரச்சினையை தீர்ப்பதற்காக, would be a profound mismatch between instrument and objective, கருவிக்கும் நோக்கத்திற்கும் இடையிலான மிகப்பெரிய பொருத்தமின்மையாக இருக்கும். இங்கே டீலிமிட்டேஷன் என்பது மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது. ப்ரொஃபவுண்ட் மிஸ்மேட்ச் என்பது மிகப்பெரிய அல்லது ஆழமான பொருத்தமின்மை ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலை ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டோம். ரெண்டாவது எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். vocabularies, idioms and phrases, அப்புறம் phrasal verbs மனப்பாடம் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இனிமே அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றதால நீங்க ஒரு தடவை படிச்சதை உங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க எப்போ மறப்பீங்க அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு அதற்கேற்ப உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்ச எதையுமே எப்பவுமே மறக்க மாட்டீங்க. போய் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தின உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்க லைக் மூலமாவும் குறைஞ்சது உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ செகண்ட் எடிட்டோரியலை பார்க்கலாம். ஃப்ரம் பிளாக் டு கிரே, கருப்பிலிருந்து சாம்பல் நிறத்திற்கு, on the sample registration system statistical report 2024, மாதிரி பதிவு அமைப்பு புள்ளியியல் அறிக்கை 2024 குறித்து, India needs to prepare for a future with an aging population. வயதாகும் மக்கள் தொகையை கொண்ட ஒரு எதிர்காலத்திற்கு இந்தியா தயாராக வேண்டும். இந்த தலைப்பில் உள்ள பிளாக் டு கிரே என்பது இளமையிலிருந்து முதுமைக்கு மாறுவதை குறிக்கும் ஒரு சொற்றொடர் ஆகும். If India wanted proof of its shifting demographic status, இந்தியா தனது மாறிவரும் மக்கள் தொகை நிலை குறித்த சான்றை விரும்பினால், then the latest SRS Bulletin 2024 has provided just that. சமீபத்திய SRS அறிக்கை 2024 அதை சரியாக வழங்கியுள்ளது. இதில் டெமோகிராஃபிக் ஸ்டேட்டஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களின் வயது, பாலினம், பிறப்பு, இறப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட மக்கள் தொகை நிலையாகும். The figures from the Sample Registration System Statistical Report 2024, மாதிரி பதிவு அமைப்பு புள்ளியியல் அறிக்கை 2024இல் உள்ள புள்ளி விவரங்கள், offer incontrovertible proof, மறுக்க முடியாத சான்றுகளை வழங்குகின்றன. Falling fertility rate, low crude birth rate, குறையும் கருவுறுதல் விகிதம் மற்றும் குறைந்த கச்சா பிறப்பு விகிதம் ஆகியவற்றை வைத்து, to show that India's pace of population growth is considerably slowing down. இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி வேகம் கணிசமாக குறைந்து வருகிறது என்பதை காட்ட. இந்த வாக்கியத்தில் இன்கான்ட்ரோவர்ட்டிபிள் என்றால் மறுக்க முடியாத என்றும், க்ரூட் பர்த் ரேட் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 பேருக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்றும் அர்த்தம். While the pundits predict at least 3 decades of population growth for the country, நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி இன்னும் குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு இருக்கும் என வல்லுநர்கள் கணித்தாலும், the plunging fertility rate certainly commands pause for contemplation. வேகமாக சரிந்து வரும் கருவுறுதல் விகிதம் நிச்சயமாக சற்று நின்று சிந்திக்க தூண்டுகிறது. and forward planning, மேலும் எதிர்கால திட்டமிடலையும் கோருகிறது. for India to crest a crisis, இந்தியா ஒரு நெருக்கடியை சமாளிக்க, that several nations are struggling to manage, அந்த நெருக்கடியை சமாளிக்க பல நாடுகள் தற்போது சிரமப்பட்டு வருகின்றன. இங்கே பண்டிட்ஸ் என்றால் அறிஞர்கள் அல்லது வல்லுநர்கள் என்றும், பிளஞ்சிங் என்றால் வேகமாக சரிந்து வரும் என்றும், கான்டெம்ப்ளேஷன் என்றால் ஆழமான சிந்தனை என்றும், கிரெஸ்ட் என்றால் ஒரு அலையின் உச்சியை அடைவது அல்லது ஒரு பிரச்சனையை சமாளிப்பது என்றும் அர்த்தம். India's total fertility rate has dropped to 1.9. இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9 ஆக குறைந்துள்ளது.
lower than the replacement level of 2.1. இது 2.1 என்ற மாற்று அளவை விட குறைவானதாகும். Aided in large by a falling birth rate. இதற்கு பெரும்பளவில் சரிந்து வரும் பிறப்பு விகிதமே காரணமாகும். As per the latest SRS data, சமீபத்திய SRS தரவுகளின்படி, India's birth rate fell from 21 in 2014 to 18.3 in 2024. இந்தியாவின் பிறப்பு விகிதம் 2014இல் 21 ஆக இருந்ததிலிருந்து 2024இல் 18.3 ஆக குறைந்துள்ளது. While death rate marginally went down from 6.7 to 6.4. அதே சமயம் இறப்பு விகிதம் 6.7இலிருந்து 6.4 ஆக சிறிதளவு குறைந்துள்ளது. இதில் marginally என்றால் மிக சிறிதளவு என்று அர்த்தம். The country is well on its way. நாடு தனது பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. From population explosion, மக்கள் தொகை வெடிப்பிலிருந்து, to one of aging population and shrinking workforce expansion, வயதாகும் மக்கள் தொகையில் சுருங்கும் உழைக்கும் மக்களின் விரிவாக்கத்தை நோக்கி. இங்கே population explosion என்றால் அதீத மக்கள் தொகை பெருக்கம் என்றும், shrinking என்றால் சுருங்கும் அல்லது குறையும் என்றும் அர்த்தம். India might still reap its demographic dividend. இந்தியா இன்னமும் தனது மக்கள் தொகை ஈவுத்தொகையின் பலனை அறுவடை செய்யலாம். The median age in India is 29.2 years. இந்தியாவின் சராசரி வயது 29.2 ஆண்டுகளாக உள்ளது. In stark contrast to China, இது சீனாவுக்கு முற்றிலும் மாறுபட்டது. Median age of 40.2. சீனாவின் சராசரி வயது 40.2 and several other European nations மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் மாறுபட்டது. இந்த வாக்கியத்தில் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்பது வேலை செய்யும் வயதுடைய மக்கள் அதிகமாக இருப்பதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் என்றால் வெளிப்படையான அல்லது முற்றிலும் மாறுபட்ட நிலை என்று அர்த்தம். In 2026, India has approximately 370 to 380 million youth aged 15 to 29 years. 2026இல் இந்தியாவில் தோராயமாக 370 to 380 மில்லியன் இளைஞர்கள் உள்ளனர். அவர்கள் 15 to 29 வயதுக்குட்பட்டவர்கள். Representing roughly 27% of the country's population. இது நாட்டின் மக்கள் தொகையில் தோராயமாக 27% குறிக்கிறது. Estimates also put India's below 35 years population. கணிப்புகள் இந்தியாவின் 35 வயதுக்குட்பட்ட மக்கள் தொகையை over 65% of the total, மொத்த மக்கள் தொகையில் 65%ற்கு மேலாக காட்டுகின்றன. Making it one of the world's youngest cohorts. இங்கே cohorts என்பது ஒரே காலகட்டத்தில் பிறந்த அல்லது ஒரே பண்புகளை பகிர்ந்து கொள்ளும் மக்கள் குழு என்று அர்த்தம். In demographic terms, falling birth rate reflects a decline in fertility. மக்கள் தொகை அடிப்படையில் குறையும் பிறப்பு விகிதம் கருவுறுதல் குறைவதை பிரதிபலிக்கிறது. Linked to factors such as urbanization, இது நகரமயமாக்கல் போன்ற காரணிகளுடன் தொடர்புடையது. Better education, access to contraception, சிறந்த கல்வி, கருத்தடை வசதிகள் கிடைப்பது மற்றும் the desire for smaller families, சிறிய குடும்பங்களுக்கான விருப்பம் போன்றவற்றுடன் தொடர்புடையது. இதில் contraception என்றால் கருத்தடை என்று அர்த்தம். India's high life expectancy at birth. பிறப்பின் போது இந்தியாவின் அதிக ஆயுட்காலம் 72 years, அதாவது 72 ஆண்டுகள், and dipping death rate offer the other side of the transition paradigm. இது மக்கள் தொகை மாற்ற நிலையின் மறுபக்கத்தை வழங்குகின்றன. Implying better access to healthcare. இது சுகாதார வசதிகள் சிறப்பாக கிடைப்பதை குறிக்கிறது. இங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வான் என்று கணிக்கப்படும் ஆயுட்காலம் என்றும், டிரான்சிஷன் பாரடைம் என்றால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் முறை அல்லது மாதிரி என்றும் அர்த்தம். India needs to reassess the path ahead. இந்தியா தனக்கு முன்னால் உள்ள பாதையை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். And pivot to prepare for the needs of a future graying nation. மேலும் எதிர்காலத்தில் வயதாகும் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப தயாராவிற்கு தனது திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும். When the demographic dividend disappears, அதாவது மக்கள் தொகை ஈவுத்தொகை மறையும் போது அதற்கேற்ப தயாராக வேண்டும். இதில் pivot என்றால் ஒரு மையத்தை வைத்து திரும்புவது அல்லது திசையை மாற்றுவது என்று அர்த்தம். The SRS data, however, flags a more immediate concern too. இருந்தபோதிலும் SRS தரவுகள் மிகவும் உடனடியான ஒரு கவலையையும் சுட்டிக்காட்டுகின்றன. One of vast regional and rural urban disparities. அது பரந்த அளவிலான பிராந்திய மற்றும் கிராமப்புற நகர்ப்புற ஏற்றத்தாழ்வுகள் பற்றியது. இங்கே disparities என்றால் சமத்துவமின்மை அல்லது ஏற்றத்தாழ்வுகள் என்று அர்த்தம். Overall, performance in rural areas is not on a par with urban centers. ஒட்டுமொத்தமாக கிராமப்புறங்களில் உள்ள செயல்பாடு நகர்ப்புற மையங்களுக்கு இணையானதாக இல்லை. And the southern states continue to stay ahead of the northern states. மேலும் வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளன. இதில் on a par with என்றால் சமமாக அல்லது இணையானதாக என்று அர்த்தம். Overall, child survival improvements are real. ஒட்டுமொத்தமாக குழந்தை உயிர்வாழும் விகிதத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் உண்மையானவை. The infant mortality rate has fallen to 24.
குழந்தை இறப்பு விகிதம் 24 ஆக குறைந்துள்ளது. பட் ஹை பர்டன் ஸ்டேட்ஸ் இன் த நார்த் ஆர் ஸ்டில் அட் அ மச் ஹையர் IMR. ஆனால் வடக்கில் அதிக சுமை கொண்ட மாநிலங்களில் குழந்தை இறப்பு விகிதம் இன்னும் மிக அதிகமாகவே உள்ளது. இங்கே இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அல்லது IMR என்பது ஒரு வருடத்தில் பிறக்கும் 1000 குழந்தைகளில் 1 வயதிற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்று அர்த்தம். States and areas that lag will need targeted interventions. பின்தங்கிய மாநிலங்கள் மற்றும் பகுதிகளுக்கு குறிப்பிட்ட இலக்குடனான தலையீடுகள் தேவைப்படும். Whether it is access to healthcare, awareness or education facilities. அது சுகாதார வசதிகள், விழிப்புணர்வு அல்லது கல்வி வசதிகள் என எதுவாக இருந்தாலும் to effect a national convergence, தேசிய அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு. இந்த வாக்கியத்தில் lag என்றால் பின்தங்கிய என்றும், interventions என்றால் தலையீடுகள் அல்லது அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்றும், convergence என்றால் வெவ்வேறு விஷயங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புள்ளியை அடைவது அல்லது ஒருங்கிணைப்பு என்றும் அர்த்தம். இந்த 2வது எடிட்டோரியலோட டோனை நாம இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆசிரியர் SRS தரவுகளை வச்சு இந்தியாவோட மக்கள் தொகை எப்படி மாறுது அப்படின்றத எந்த ஒரு தனிப்பட்ட சார்பும் இல்லாம புள்ளி விவரங்களோட ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. 2வது எடிட்டோரியலும் பக்காவா முடிஞ்சது. இன்னைக்கு படிச்ச vocabularies டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. டெலிகிராம்ல தினமும் இரவு 7 மணிக்கு நடக்கிற நம்ம எடிட்டோரியல் vocabulary லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது நம்ம எடிட்டோரியல் vocabularyக்கான IPL அப்படின்னே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம vocab லீக் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு வேற 2 எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from மலர்.